வர்றதை பார்த்ததுமே என்னுடைய ஹஸ்பண்ட் கண்ணாடியை தூக்கி அவசர அவசரமாக போட்டுட்டாரு. அப்போ நான் கேட்டேன், எங்க என்ன பார்த்ததுமே கண்ணாடி தூக்கி அவசர அவசரமாக போடுறீங்க அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்னார், டாக்டர் தான் சொல்லியிருக்காரு தலைவலி வரும்போது மறக்காம கண்ணாடி எடுத்து போடுங்க அப்படின்னு. அப்போ எனக்கு வந்தது பாருங்க ஒரு கோவம். எனக்கு வந்த கோவத்துக்கு தூங்கலாம் அப்படின்னு கிளம்பிட்டேன். தூக்கமே வராததுனால எங்கள் அம்மா கிட்ட போய் கேட்டேன், அம்மா ஏதாவது கதை சொல்லுங்கம்மா அப்படின்னு. எங்கள் அம்மா சொன்னாங்க, எனக்கும் தான் தூக்கம் வரல, உங்கள் அப்பாவுமே இன்னுமே வரல, வரட்டும் இரு, ஏன் லேட்டு அப்படின்னு கேட்போம். அப்போ அவர் சொல்லுவார் பாரு கதையா, இவங்க கிட்ட இருந்தால் தூக்கம் வராது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆழ்ந்த சிந்தனைக்குள்ளே போயிட்டேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நானும் டிகிரி படித்து முடிச்சதுக்கு அப்புறம் ஏழை மக்களை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறேன். படித்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது என்ன காப்பாற்றிக்கிறதே கஷ்டம் அப்படின்னு. ஒரு விஷயத்த சொல்கிறேங்க, கையில் சோகங்கள் அடை மழையாக விழுந்தாலும் சரி, ஆலங்கட்டி மழையாக இருந்தாலும் சரி, சும்மா எரும மாடு மேல மழை பெஞ்ச மாதிரி அசையாம நிக்க கத்துக்கணுங்க. இந்த வாழ்க்கையில நாளைக்கு செய்யலாம் அப்படின்னு தள்ளி போடாத ஒரே விஷயம் என்னன்னு தெரியுமாங்க, என்னோட போனுக்கு சார்ஜ் போடுறதுதான். இங்க பல பிரச்சனைகளுக்கு ஒரே தீர்வு என்ன அப்படின்னு தெரியுமா, நாம ஒண்ணு நம்ம வேலை ஒண்ணுனே இருந்துட்டு போயிடும். தோசையை நின்னுக்கிட்டே தான் ஊத்தணும், ரொம்பவே கால் வலி. இட்லியை ஊத்திட்டு உட்காந்துடலாம், நிறைய பாத்திரங்கள் வேணும். அத மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் துன்பம் எதுல தாங்க இல்ல.